தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை உங்களது காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், திருமண வாழ்க்கை என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை தான் நமது கன்னிராசி நண்பர்களுக்காக இந்த வீடியோ வழங்க இருக்கிறோம். நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான ராசி பலன்களை மேலே நான் ஐ பட்டன்ல ஜெயசூரிய ராசி பலன் சேனலோட லிங்க் கொடுக்குறேங்க. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த சேனலில் என்ன ஸ்பெஷல்னா 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை ஒரே வீடியோவில் வழங்குறது மட்டும் இல்லாமல் கீழே நாங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் பகுதி கொடுத்துருக்குறோம். உங்கள் ராசி எதுவாக இருந்தாலும் அந்த ராசிக்கு நேராக இருக்கக்கூடிய டைம்லைனை ப்ளூ கலர் டைம்லைனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஜெயசூரிய ராசி பலன் சேனலை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க் இருக்குங்க. ஒருவேளை நமது கன்னிராசி நண்பர்களும் உங்களது நெருக்கமனுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி பலன்கள் அமையுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் ஜூலை மாதம் 21ஆம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 9ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சக்சஸான ஒரு நாளுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். உங்களது மேற்படிப்புக்காக இப்பொழுது நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சக்சஸான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் எல்லா இடங்களிலும் கிடைக்குங்க. குடும்பம், அலுவலக பணிகள், வியாபாரம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. சேமிப்பு தொடர்பான ஐடியாக்கள் நிறைய உங்கள் மனதில் உதயமாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறை வழிபாடுகள், ஆன்மீக பணிகளில் ஈடுபடும் போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இமேஜினேஷன் சார்ந்த, கற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர் சம்பந்தமான பயணங்கள்லாம் நீங்க போகணும் அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சிந்தித்து தான் முடிவெடுக்கணும் நண்பர்களே. உங்களுடைய பர்சனலான விஷயங்களை இன்னைக்கு கூடுதலாக கவனம் செலுத்தணுங்க. அதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது தவறு கிடையாது. ஏற்கனவே முயற்சி பண்ணி முடிக்க முடியாத பண வரவுகள் வசூல் பண்றதுலாம் இன்னைக்கு நீங்க சக்சஸ் பண்ண முடியுங்க. அதாவது தடைப்பட்ட வரவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க வசூல் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களது அண்ணன் அல்லது அக்கா வழியில உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவு, நல்ல ஒத்துழைப்பு எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அமைதியான ஒரு நாள். குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நாள் முழுக்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்க காரியங்களை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ண முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதுனால உத்தியோக பணிகளை நீங்க சிறப்பாக முடிக்க முடியும். நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளாகவே அமையுதுங்க. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபார ரீதியாக தன லாபம் பெருகும். எனவே பொருளாதார வளர்ச்சியும் இன்றைய தினம் சிறப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு இன்னைக்கு அபரிமிதமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக உள்ளது. இன்றைய தினம் உங்கள் வசதி வாய்ப்புகள், அதாவது பேசிக்கான அடிப்படை வசதிகள்லாம் இன்னைக்கு நீங்க பெருக்கிக் கொள்ள நிறைய ஐடியாக்கள் நீங்க பண்ணி அதை செயல்படுத்துவீங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஏதாவது அசைய சொத்துக்கள், இடம், பூமி வாங்கணும் அப்படின்னா அதுக்காக இன்னைக்கு முயற்சி செய்யலாம். அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்றை உங்களை உடன் பிறந்தவர்கள் வழியில இன்னைக்கு நீங்க கேட்க முடியும். அந்த அளவுக்கு சில நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். காதல் வாழ்க்கையில நீங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அவசரப்படக்கூடாதுங்க. நீங்கள் உங்கள் மனம் குறைந்த காதலருடைய ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக நீங்க பெற முடியும். அந்த ரொமான்ஸ் உணர்வுகள் காரணமாக இந்த உலகத்தையே மறந்து விடக்கூடிய யோகம் இருக்குங்க. அந்த அளவுக்கு காதல் உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை தரும். இருந்தாலும் நீங்க உங்க காதலரை சந்தித்து அவரிடம் தேவையான விஷயங்கள் மட்டும் பேசுறது நல்லதுங்க. மனம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். அதன் மூலமாக இந்த தினம் ரொமான்ஸ் குறுகிய நேரம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உங்களது நேசிக்கக்கூடிய உங்களது மனக்குறந்த காதலருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க பரிசுகள் கொடுக்கவும் பரிசுகள் பெறுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. சமீபத்திய சில நிகழ்வுகள் மூலமாக மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குங்க. தியானம், யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக நீங்க ஆன்மீகம் சார்ந்த மற்றும் உடல் சார்ந்த ஆதாயங்களை கண்டிப்பாக பெற முடியும். இன்றைய தினம் யார்கிட்டயே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க கடன் தொகையை திருப்பி செலுத்துறதுல சின்ன சின்ன சிக்கல் இருக்கலாங்க. இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும்.
குடும்பம் மூலமாகவும் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறதுனால அது உங்களுக்கு நாள் முழுக்க நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கொண்டு வந்து தருங்க. அதனால இன்றைய தினம் ஒரு வசந்த காலமாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மத நடவடிக்கைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இறை வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த பணிகள் இன்றைய தினம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தியானம் அல்லது சொற்பொழிவுல கேட்கறது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யலாம். இந்த தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுனால உங்கள் இல்வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணையின் அன்பு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இருந்தாலும் சில நேரம் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க முடிந்த அளவுக்கு உங்க டைமை கரெக்டா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி உங்க வேலைகளை சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய முழுமையான இன்பத்தை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்க முடியுங்க. ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு யோகமான நாளாக இன்னைக்கு அமையும். எழுத்து, இலக்கியம் சார்ந்த, கற்பனை சார்ந்த துறைகளுக்கு இந்த தினம் நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இது ஒரு வசந்த காலமாக இருக்கு. மன அமைதி பெருகும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல காரியங்கள் நடத்துவதற்காக, நல்ல வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக நிறைய வாய்ப்புகள் சேரும்போது அதை மிஸ் பண்ணாம நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். எனக்கு தெரிந்து இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது தனிப்பட்ட பர்சனலான சில விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணுங்க. அதை நீங்கள் கேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இறை வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். மதம் சம்பந்தமான நடவடிக்கைகள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் சார்ந்த பயணங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி சிந்தித்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்புறம் தான் நீங்கள் பயணங்கள் செய்வது குறித்து முடிவெடுக்க வேண்டும். உடன் பிறந்த அக்கா அல்லது அண்ணா வழியில இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு, நல்ல ஆதரவு கிடைக்கும். ஒரு ஊன்றுகோல் போல உங்களது மூத்த உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு தடைப்பட்ட பெண்டிங்கான பண வரவுகள்லாம் இன்னைக்கு வசூலாகுங்க. அதனால உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும். நீங்க அந்த பணத்தை எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களும் நிறைய இன்னைக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. கற்பனை சம்பந்தமான கேமிங் அல்லது எழுத்து, இலக்கியம் என பத்திரிகை என கற்பனை சம்பந்தமான துறை எதுவாக இருந்தாலும் அதுல எல்லாத்துலயுமே நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. அது சம்பந்தப்பட்டவர்கள் அதை பயன்படுத்திக்க வேண்டும். இன்றைய தினம் மன அமைதி பெருகும், சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது இந்த கன்னி டுடே ரசூலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. மீண்டும் நாளை தின ராசிபலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலோட லிங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்டில் வருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பதிலும் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நீங்கள் உங்கள் நெருக்கமான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பாக அது அமையும். டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராசி பெயருக்கு நேரம் இருக்கக்கூடிய டைம்லைனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசி பலன்களை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தினம் திங்கட்கிழமை ராசி பலன்கள் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Have a wonderful Sunday.